ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோட் வித் மீ மோகனா. ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் கேப் இருக்காம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கடைசியா எதுல முடிச்சோம் அப்படின்னா, டிக்ஷனரியில எப்படி ஒரு டேட்டாவை ஆட் பண்றது, ரிமூவ் பண்றதுன்றது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம டிக்ஷனரியில இருக்கிற டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க, எப்படி டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம நியூவா ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொடுக்க போற நேம் டிக் டேட்டா. டிக்ஷனரியில நமக்கு கீஸ் அண்ட் வேல்யூஸா இருக்கும். அதே மாதிரி நான் இங்க கீஸ் அண்ட் வேல்யூஸை நான் கொடுக்குறேன். நம்மளோடது கீஸ் அண்ட் வேல்யூஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்னா அதை கோட்ஸ்குள்ள தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ப்ராடக்ட் ஒன்னு கொடுக்குறேன். மொபைல் கம்மா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் 2 இதில் வேல்யூஸ் லேப்டாப். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நமக்கான அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இந்த டிக்ஷனரியை வச்சு நம்ம எப்படி டேட்டாவை அக்சஸ் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். அக்சஸிங் டேட்டா. இப்போ ஒரு டிக்ஷனரியில இருக்கிற டேட்டாவை அக்சஸ் பண்ணணும்னா நமக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்றது பார்க்கலாம். ஸோ டிஐ அண்டர்ஸ்கோர் டேட்டான்றது நம்மளோட வேரியபிள் நேம். நம்ம அக்சஸ் பண்ண போற டேட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ண போறோம். இங்க நமக்கு இண்டெக்ஸ் கிடையாது. எவ்ரி திங் ரிலேட்டட் வித் கீஸ் அண்ட் வேல்யூஸ். நம்ம கீயை கால் பண்ணாதான் அதுக்கான வேல்யூவா வரும். அதனால நம்ம இப்ப இங்க கீயை தான் கால் பண்ண போறோம். நான் லேப்டாப்ன்ற டேட்டா எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு அதோட கீயை நான் இங்க கொடுக்க போறேன். ஸோ டிஐ அண்டர்ஸ்கோர் டேட்டான்றது வேரியபிள். அதுல இருக்கிற கீயை நான் மென்ஷன் பண்ண போறேன். ப்ராடக்ட் 2ன்றதை நான் மென்ஷன் பண்றேன். கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ண கேட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ள இருக்கிற டேட்டா எனக்கு வியூ ஆகும். ஸோ இப்படி நம்ம ஒரு டேட்டாவை டிக்ஷனரியில இருந்து எக்ஸஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு பேர் தான் கெட் மெத்தட். ஸோ டிஐ அண்டர்ஸ்கோர் டேட்டான்றது நம்மளோட வேரியபிள். டாட் கெட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். என்ன நம்ம கெட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் 1 நம்ம கெட் பண்ணலாம். இப்போ ப்ராடக்ட் 1 நான் கெட் பண்ணிட்டேன். அதுல என்ன டேட்டா இருக்கோ அதுல என்ன வேல்யூ இருக்கோ எனக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு. இப்போ நம்ம ஒரு டேட்டா அக்சஸ் பண்றதுக்கு இந்த ரெண்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். இது இல்லாம நமக்கு இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். டிஐ அண்டர்ஸ்கோர் டேட்டா டாட் கீஸ். இப்போ நான் வேரியபிள கொடுத்து வேரியபிளோட டாட் கீஸ்ன்ற ஃபங்க்ஷனை மெத்தடை நான் கால் பண்றேன். இது கால் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள்ல இருக்கிற கீஸ் மட்டுமே எனக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் டாட் கீஸ் மெத்தட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நமக்கு டிஐ அண்டர்ஸ்கோர் டேட்டா டாட் வேல்யூஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வேல்யூஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு அதுக்கான வேல்யூஸ் அந்த டிக்ஷனரியில இருக்கிறதுக்கான வேல்யூஸ் மட்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டிஐ அண்டர்ஸ்கோர் டேட்டா டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஐட்டம்ஸ்ன்றது இங்க என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா அதுல இருக்கிற கீஸ் அண்ட் வேல்யூஸை ஒரு ஒரு பேரா நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதாவது ஒரு லிஸ்ட்குள்ள
நமக்கு அதோட காம்போவா நமக்கு கீ ஃபாலோட் பை வேல்யூ அப்படின்றது பேரா நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நம்மளோட டிக்ஷனரியில இருக்கிற டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டிக்ஷனரியில இருக்கிறத எப்படி இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம காப்பி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். காப்பியிங் டிக்ஷனரி. ஆல்ரெடி நமக்கு DI அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்றது இருக்கு. இப்ப நான் என்ன கொடுக்க போறேன்னா, நியூ DI அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் கொடுக்கிறேன். இதுக்குள்ள நான் வந்து காப்பி பண்றேன். DI அண்டர்ஸ்கோர் டேட்டா டாட் காப்பி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ DI அண்டர்ஸ்கோர் டேட்டால இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணி இன்னொரு வேரியபிள் நியூ அண்டர்ஸ்கோர் DI அப்படின்றதுல நான் கொடுக்குறேன். இப்ப இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்னோட டேட்டா இருக்குதான்னு நான் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் நியூ அண்டர்ஸ்கோர் டிஐன்ற நியூ வேரியபிளா தான் கால் பண்ணியிருக்கேன். அப்படி கால் பண்ணும்போது எனக்கு வந்து ஆல்ரெடி டிஐ அண்டர்ஸ்கோர் டேட்டால இருக்கிற அதே டேட்டா எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. பிகாஸ் நான் காப்பின்ற மெத்தட கால் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஒரு டிக்ஷனரில இருந்து இன்னொரு டிக்ஷனரிக்கு எப்படி காப்பி பண்றது அப்படின்ற ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட்ட நான் வந்து எடுக்க போறேன். ஸோ லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவ நான் எப்படி ஒரு டிக்ஷனரியா நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்றத நான் பார்க்கலாம். பிரிண்ட் டிக் டாட் ஃப்ரம் கீஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எதுல இருந்து கொண்டு வரேன்? எக்ஸ்ல இருந்து நான் கொண்டு வரேன். இதை நான் கீயா கன்வெர்ட் பண்ண அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எனக்கு கீயா மாறி இருக்கு. அதுக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு இல்ல. அதனால வந்து அந்த வேல்யூ இல்லாததுனால அதோட வேல்யூஸ வந்து நன்னு நமக்கு எடுத்திருக்கு. இதுதான் வந்து நம்ம கன்வெர்ட்டிங் லிஸ்ட் இன்டு டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே. இப்ப என்கிட்ட ஒரே ஒரு லிஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு அதோட வேல்யூஸ் வந்து எனக்கு எதுவுமே வரல. சப்போஸ் என்கிட்ட இதே மாதிரி 2 லிஸ்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பர்ஸ்ல இருக்கு. ஓகே. ஆப்பிள், ஆரஞ்ச், கோவா. ஓகே. இப்ப என்கிட்ட 2 லிஸ்ட் இருக்கு. இந்த 2 லிஸ்ட்ட வச்சு நான் டிக்ஷனரி இப்ப எப்படி கிரியேட் பண்றது? ஒண்ணு வந்து கீக்கோ, இன்னொன்னு வந்து வேல்யூக்கோ நான் வந்து எடுக்க போறேன். பிரிண்ட் டிக்டோ ஜிப்போ எதை நான் எடுக்க போறேன்? எக்ஸ், ஒய்ய நான் எடுக்க போறேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு கீ அதுக்கான வேல்யூ முடிஞ்சது. இது ஒரு கீ அதுக்கான வேல்யூ. 2ஓட லென்த்துமே நமக்கு சேமா இருந்தா மட்டும் தான், அதாவது நம்ம எடுக்கிற 2 லிஸ்ட்டோட லென்த் சேமா இருந்தா மட்டும் தான் நம்மளால அது ஒரு டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ண முடியும். இதுதான் நம்ம டிக்ஷனரியில இருக்கிற மெத்தட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரிய வந்து நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எப்படி டேட்டாவ அக்சஸ் பண்றது, எப்படி டேட்டாவ வந்து ரிமூவ் பண்றது அப்படின்றது எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க்யூ. பை.